ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. நாளைக்கு நம்மளோட யூடியூப் லைவ் வந்து 7 PM ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்னு பார்க்குறப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.07% பாசிட்டிவ்ல 17,576ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 684 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.71% பாசிட்டிவ்ல 40,784ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக வந்திருக்கு. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ என்னவோ 13.4% க்ரோ இருந்தாலும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68.7% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட மார்ஜின் ரொம்பவே ஃபால் ஆனது. அதாவது மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அரௌண்ட் 21.7% இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி அது 8.9%க்கு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இவங்க மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த வாட்டி வீக்கான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்க்கு அப்புறமா அம்புஜா சிமெண்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அம்புஜா சிமெண்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.99% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாரத் டைனமிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரத் டைனமிக்ஸ் கம்பெனியும் டசால்ட் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியும் MOU சைன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ்க்காகவும் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்காகவும் ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ல பாரத் டைனமிக்ஸோட வெப்பன் சிஸ்டம்ஸான ஆஸ்ட்ரா அண்ட் அதே போல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ஸை இன்டகிரேட் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல ஐஐடியோடவும் ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காகவும் அண்ட் மிசைல்ஸ் அண்ட் அண்டர் வாட்டர் வெப்பன்ஸோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காகவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் சில கம்பெனிஸான அதாவது அசோக் லேலண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், மஹிந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் அதே போல நியூ ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனிஸோடையும் MOU சைன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் டைனமிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் டைனமிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.74% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ NII அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே அசெட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 2.76% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 2.5% குறைஞ்சிருக்கு. அண்ட் இதே போல் நெட் NPA வந்து 0.64% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 0.51% குறைஞ்சிருக்கு. பொதுவாக NPA குறைஞ்சதுன்னா அது பேங்க்குக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா NPAன்றது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது வட்டி வராமல் இருக்கிற கடன் சொல்லலாம். ஸோ வட்டி வராமல் இருக்கிற கடன் அதிகமாச்சுன்னா தான் அது பேங்க்குக்கு நெகட்டிவாக இருக்கும். அண்ட் அது வட்டி வராமல் இருக்கிற கடன் கம்மியாயிட்டு இருக்குன்னா அடுத்தடுத்த குவார்டர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டின்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு அர்த்தம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.03% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து UPLோட அப்டேட்டை பார்க்கலாம். UPL கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸஸை ரீஅலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது UPL பிளாட்ஃபார்ம்ஸ்ன்ற பேர்ல பியூர் பிளே பிளாட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனிஸை ஒவ்வொரு வெர்டிக்கல்ல பிசினஸ் பண்ற கம்பெனியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக UPLோட கிராப் ப்ரொடெக்ஷன் பிசினஸை UPLோட சப்சிடரி கம்பெனியான UPL SAS அதாவது UPL சஸ்டைனபிள் அக்ரி சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவே சீட் பிசினஸ் அவங்களோட சப்சிடரி கம்பெனியான அட்வென்டர் என்டர்பிரைஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் பிசினஸ் அவங்களோட சப்சிடரி கம்பெனியான நர்ச்சர் ஆக்டெக்ன்ற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த சப்சிடரி கம்பெனிஸ்ல பிரைவேட் ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால் KKR பார்த்தீங்கன்னா அட்வென்டர் என்டர்பிரைஸ்ல 13.33% ஸ்டேக்குக்கு $300 million அதாவது அரௌண்ட் 2,460 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அதுவே அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ப்ரூக்ஃபீல்ட் அண்ட் TPG வந்து UPL சஸ்டைனபிள் அக்ரி சொல்யூஷன்ஸ்ல 9.09% ஸ்டேக்குக்கு $200 million அதாவது அரௌண்ட் 1,580 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அதே சமயத்தில் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் TPG வந்து அவங்களோட நான் கிராப் பிசினஸஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் TPGயோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் ஸ்வாப்னு தான் சொல்லணும். எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு UPLோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு UPLோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சடனா ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.86% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அதாவது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.7% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 15%க்கு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இந்த மார்ஜினோட இம்பாக்டுக்கு என்ன முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் மிக்ஸ் கம்மியானதும் அண்ட் ப்ரைஸ் ஹைக்ன்றது கம்மியாக பண்ணதும் காரணமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸில் இன்ஃப்ளேஷன்றது 8% இருந்தாலும் ப்ரைஸ் ஹைக் என்னவோ அரௌண்ட் 3% தான் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டயர் 3 டயர் 4 சிட்டிஸில் டபுள் டிஜிட் க்ரோத் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் லக்ஸரி அண்ட் ப்ரீமியம் கேட்டகரிஸோட சேல்ஸ்ன்றது கம்மியாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.54% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐடிசியோட Q2 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ 7.5% ஃபால் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அரௌண்ட் 4.7%க்கு ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.17% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷனோட எம்டிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44,000 இருக்கு. அண்ட் இன்னைக்கு விப்ரோட பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டேன். மற்ற பொசிஷன்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் விப்ரோட பொசிஷனை எக்ஸிட் பண்ணதுக்கான காரணம் இன்னும் ரிமைனிங் ப்ரீமியம் அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த மினிமம் ப்ராஃபிட்காக 4 days ஹோல்ட் பண்ணுறதை விட இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்னு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இன்னைக்கு லாரஸ் லேப்ஸ் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 31% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது 28.7%ல இருந்து 28.4% கம்மியாக இருக்கு. ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபினான்ஷியல் 2023 கொடுத்த கைடன்ஸை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி கொடுத்த $1 பில்லியன் ரெவன்யூ டார்கெட்டில் 90% தான் அச்சீவ் பண்ண முடியுமோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த டார்கெட்டை கொடுக்குறப்போ $1 பார்த்தீங்கன்னா 72 ரூபீஸாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 82-83 ரூபீஸாக இருக்கிறதுனாலையும் $1 பில்லியன் டார்கெட்ன்றது இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு லாரஸ் லேப்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே லாரஸ் லேப்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.59% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸோட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட்டில் அரௌண்ட் 438 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 119 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் எஃப்ஐஎஸ் பை பண்ணதுனால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும். இனிவே அடுத்தடுத்தும் கண்டினியூஸாக வாங்குறாங்களா இல்லை வெறும் தீபாவளி கொண்டாட்டம் பர்ச்சேஸான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000ல இருந்து 18,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே இந்த தீபாவளி மந்தோட எக்ஸ்பைரின்றது எப்படி இருக்கும்ன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு
ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.